மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட காவிரி கரையோர பொதுமக்களை முன்னாள் மின்துறை அமைச்சர் சந்தித்து வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தற்போது மேட்டூர் அணை 120 அடியை நிரம்பியுள்ளதால் அணையிலிருந்து 1.50 லட்சத்திற்கு அதிகமான வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளான ஜனதா நகர், பாவடி தெரு, நாட்டான்கவுண்டன்புதூர், அக்ரஹாரம் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் வீடுகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சமுதாய கூடம் மற்றும் நகராட்சி மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை முன்னாள் மின்துறை அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் உரிய நேரத்திற்கு உணவுகள் வழங்கப்படுகிறதா, அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பாக ராகுல் காந்தியை அவதூறாக பேசியதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் பயணியர் விடுதி முன்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசியதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரை கண்டித்தும் உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு மத்திய அரசு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஏதும் வெளியிடாததுதான் உயிரிழப்புக்கு காரணம் எனவும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள், இலவச சீருடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்கள் வழங்கும் துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு விலையில்லா சைக்கிள்கள், இலவச சீருடைகளை வழங்கி மாணவர்களிடம் உரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டியும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டியும் பிரார்த்தனை செய்யப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் மண்சரிவில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இயற்கை பேரிடரில் உயிரிழந்தவர்களுக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டியும் உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலய கிழக்கு கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் நிலச்சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் விரைவில் நலமடைய வேண்டி சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. விருதுநகரில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உண்டியல் என்னும் பணியில் ரூபாய் 58 லட்சம் பொதுமக்கள் காணிக்கையாக கிடைத்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி வருகிறது. இக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் உண்டியல் திறந்து எண்ணப்படுவது வழக்கம். இந்த நிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணிகள் நடைபெற்றது. இதில் 11 நிரந்தர உண்டியல், 1 காசோலை உண்டியல், 1 தற்காலிக உண்டியல் உள்பட 12 உண்டியல் திறக்கப்பட்டு அதில் உள்ள காணிக்கை பொருட்கள் கணக்கீடு செய்யப்பட்டன. அதில் ரூபாய் 58,18,676 ரொக்கமும், தங்கம் 102 கிராமும், வெள்ளி 474 கிராமும் காணிக்கையாக கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக அரசு உத்தரவின்படி உண்டியல் திறப்பு பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு கோவில் இணையம் வழியாக பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் காணிக்கை உண்டியல்களை எண்ணும் பணி தொடர் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.